ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தனியா ஒருத்தரால காட்டுல வாழ முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? நினைக்கிறீங்களா? நெறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பெண் தனியா காட்டுக்குள்ள போயிட்டு சர்வை பண்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பையன் பல விலங்குகளோட ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி நெறைய படங்கள் பார்த்துருக்கோம். ஆனா உண்மையிலே ஒரு பெண் தனியா காட்டுக்குள்ள 2 குழந்தைகள வச்சுக்கிட்டு பல மாதங்களா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அப்படி ஒரு விஷயம் தான் நம்ம இந்தியால நடந்திருக்கு. வெளிநாட்டுல கூட கிடையாது. நம்ம இந்தியால இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத ஃபுல்லா பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்துல மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க கோகர்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அது ஒரு சுற்றுலா தலமா பார்க்கப்படுது. அங்க நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு போவாங்க. அந்த இடத்துல ராம தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு மலை இருக்கு. மலை அப்படின்னு சொல்றதை விட அது ஒரு அடர்ந்த காடு அப்படின்னு சொல்லலாம். அங்க ஒரு ரியல் பெரிய ஃபாரஸ்ட் அங்க இருக்கு. நிறைய அனிமல்ஸ் அதுக்குள்ள இருக்கிறதாவுமே சொல்லப்படுது. அனிமல்ஸை தாண்டி அங்க ராஜநாகம் நிறைய இருக்கு. பெரிய பெரிய ஆபத்துள்ள விஷ பாம்புகள் அங்க நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு காட்டுல 40 வயதுடைய ஒரு பெண் 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பல மாதங்களா வாழ்ந்திருக்காங்க. இந்த விஷயம் இவ்வளோ நாள் வெளியில யாருக்குமே தெரியாம இருந்திருக்கு. இது எப்படி இப்ப வெளியில வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா கர்நாடக மாநிலத்துல நிறைய மழை பெய்யுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அப்படி மழை பெய்யும் போது நான் சொன்ன மாதிரி அந்த சுற்றுலா தலத்தை சுத்தி நிறைய பேர் வருவாங்க பாக்குறதுக்கு. அப்படி இருக்கிறப்போ நிறைய மழை பெஞ்சதுன்னா அந்த மலைகள்ல இருந்து லேண்ட்ஸ்லைடிங் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அருவிகள்ல நீர் அதிகமா வெளியேறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா அங்க உள்ள போலீஸும் அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் 2 பேருமே அந்த காட்டுக்குள்ள ஒரு ரோந்து பணின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போவாங்க. அப்படி போகிறப்ப பாத்தீங்கன்னா அவங்க அங்க துணிகள் காயறத பாக்குறாங்க. இது என்னடா இது, இங்க புடவையெல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க கிட்ட போக போக தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. இங்க யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றது. அதுவும் அது ஆண் கிடையாது, ஒரு பெண் இங்க இருக்காங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அவங்க கிட்ட போய் பார்க்கும்போது வெளியில ஒரு சின்ன குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கு. இதை பார்க்குற அந்த போலீஸ்க்கும் சரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கும் சரி ஒண்ணுமே புரியல. என்ன பண்றது, இது என்ன ஒரு குழந்தை இங்க விளையாடிக்கிட்டு இருக்கு, இங்க துணியெல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்கு, அப்ப இங்க யாராவது வாழுறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்போ அங்க ஒரு குகை மாதிரியான ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் தான் படுக்கிற மாதிரி ஒரு அளவுக்கு அது இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அந்த குகைக்குள்ள ஒரு பெண் 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு அந்த போலீஸ் ஆபீசர்லாம் பேசியிருக்காங்க. ஏன் இங்க இருக்கீங்க, இது எவ்வளோ ஒரு ஆபத்தான பகுதி, இங்க நிறைய அனிமல்ஸ் இருக்கு, நிறைய கிங் கோப்ரா இங்க இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த இடம் உங்களுக்கு ரொம்பவே ஆபத்தா இருக்கும். இதுக்கு மேல நீங்க ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது. எப்படி நீங்க இதுக்குள்ள வந்தீங்க, இங்க லேண்ட் ஸ்லைடிங் ஆக போகுதுன்னு சொல்லி தான் நாங்க சுற்றுலா பயணிகளை எச்சரிக்கிறதுக்காக உள்ள வந்தோம். அப்படி வரும்போதுதான் உங்களை நாங்க பாக்குறோம். நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க, நம்ம மத்ததை வெளியில போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி. சோ அப்படி இருக்கிறப்ப ஆபீசர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பெண்ணையும் குழந்தைகளையும் கட்டாயப்படுத்தி வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த விஷயம் ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. சோசியல் மீடியால பெரிய அளவுல பேசப்பட்டுகிட்டு இருக்கு. சோ இந்த பெண் எதனால இங்க வந்தாங்க, இவங்க யாரு அப்படின்னு பாக்குறப்போ சோ இந்த பெண்ணோட தோற்றம் ஒரு வெளிநாட்டு பெண்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அவங்க இருந்திருக்காங்க. அந்த குகைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பைரியான பாஸ்போர்ட்டும் அந்த போலீஸ் ஆபீசர் கண்டெடுத்திருக்காங்க. சோ அந்த பாஸ்போர்ட் எடுத்து பார்க்கும்போதுதான் இவங்க ஒரு ரஷ்யாவை சேர்ந்த பெண் அப்படின்றது தெரியுது. சோ இவங்களுக்கு 40 வயசு ஆகுது. இவங்க 2016ல இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. 2017ஓட இவங்களோட வீசா முடிஞ்சிருச்சு. 2018 வரைக்கும் இவங்க திரும்ப போறதுக்கான அந்த பெர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க கோவாக்கு வந்திருக்காங்க. அங்க உள்ள டூரிசம் பிளேசஸ்லாம் சுத்தி பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் அடிக்கடிக்கு நேபாளலாம் போயிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ 2018 வரைக்கும் இவங்க இங்க இருந்து போறதுக்கான பெர்மிஷன் கொடுத்தும் இவங்க போகாம இருந்திருக்காங்க. இவங்க இந்தியாவை விட்டு வெளியே போக வேண்டிய நாட்கள் முடிஞ்சிருக்கு. இவங்க வந்ததே ஆக்சுவலி பிசினஸ் வீசால தான் வந்திருக்காங்க. ஆனா இங்க ஒரு டூரிசமா தான் அவங்க இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்க இந்த நாட்டை விட்டு 2018 வெளியேறி இருக்க வேண்டியது.
இப்ப வரைக்கும் அவங்க போகாம இந்த அளவுக்கு தலைமறைவா வாழ்வதற்கான காரணம் என்ன அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டுட்டு இப்ப நிறைய விசாரணைகள் அவங்க கிட்ட நடந்துகிட்டு இருக்கு. சோ அதை தாண்டி இவங்க 2018 வரைக்கும் நேபாளுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அப்படி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவங்க 2-3 மாசமா தான் இந்த காட்டுக்குள்ள இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப 2-3 மாசமா இந்த காட்டுக்குள்ள இருக்கிறவங்க இத்தனை இடைப்பட்ட வருஷங்கள்ல அவங்க எங்க இருந்தாங்க இவ்வளோ நாள், இதை எப்படி வந்து கவர்மெண்ட் கண்டுபிடிக்காம விட்டாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்கு. இன்னும் ஒரு விஷயம் சொல்ல போகணும் அப்படின்னா, அந்த பெண்மணியோட பேர் வந்து நினா குட்டினா அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பாஸ்போர்ட்ல அந்த பேர் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்திருக்காங்க. 2மே பெண் குழந்தைகள். அதுல ஒரு குழந்தைக்கு 6 வயசு ஆகுது, இன்னொரு குழந்தைக்கு 4 வயசு ஆகுது. இவங்க இந்தியாக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகுது. அப்படி பாக்குறப்போ இந்த 2 பெண் குழந்தைகளுமே இந்தியாவில தான் பிறந்திருக்காங்க. ஆனா இவங்களோட அப்பா யாரு, இவங்களோட சொந்த பந்தங்கள் எங்க இருக்காங்க, இவங்க எப்படி இங்க வந்தாங்க, எதனால திரும்பவும் போகாம நின்னாங்க அப்படிங்கிற ஒரு பல கோணத்துல வந்து எல்லாருமே கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட அப்பாவை பத்தி, அதாவது அவங்களோட கணவரை பத்தி இப்ப வரைக்கும் அந்த பெண்மணி வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. சோ இந்த விஷயத்தை பத்தி அந்த பெண்மணி கிட்ட நிறைய கேள்விகள் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எதுக்குமே பெருசா ரியாக்ட் பண்ணவும் இல்லை, ஆன்சரும் சொல்லல. இந்த பாஸ்போர்ட் இந்த விஷயம்லாம் கூட அந்த பாஸ்போர்ட்டை பார்த்து சிஸ்டம்ல பார்க்கும்போது தான் அவங்களோட டீடைல் எல்லாமே தெரியுது. அதாவது அவங்க 2016ல வந்திருக்காங்க, 17ல விசா முடிஞ்சிருக்கு, 18 வரைக்கும் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க போறதுக்கு. பட் இவங்க போகாம இங்கே ஸ்டே பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நேபாளம்லாம் அடிக்கடிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இந்த இடைப்பட்ட வருஷங்கள்ல காதலிச்சு ஏதோ கல்யாணம் பண்ணிருக்காங்க, அங்கதான் அவங்க குழந்தையும் பெற்றிருக்காங்க. பட் இன்னும் அந்த டீடைல் எல்லாம் எதுவுமே வெளியில வரல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா இவங்க இந்த காட்டுக்குள்ள இருக்காங்க. அதை பத்தி அவங்க கிட்ட கேட்கும்போது ஒரு 2-3 மாசமா தான் இந்த காட்டுக்குள்ள நாங்க இருக்கோம் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பெண்மணியை பாக்குறப்ப ரொம்பவே ஆச்சரியமா இருந்திருக்கு. அங்க உள்ள ஃபாரஸ்ட் ஆபீசரா இருக்கட்டும், போலீஸ் ஆபீசர் எல்லாருமே இவ்வளோ வருஷம் சர்வீஸ்ல உலகத்துல எங்கேயுமே இப்படி ஒரு விஷயம் நடந்தது கிடையாது. பொதுவா சித்தர்கள் முனிவர்கள்லாம் தான் வந்து காட்டுக்குள்ள வாழ்வாங்க, ஆன்மீகத்தை தேடிதான் வந்து காட்டுக்குள்ள போவாங்க, தியானம் பண்ண போவாங்க. ஆனா ஒரு பெண் 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு 3-4 மாசமா காட்டுக்குள்ள வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ அதை எங்களால நம்பவே முடியல. அவங்கள நாங்க மனிதரா பாக்குறதா இல்லாட்டி வேற யாராவது நினைக்கிறதா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஆனா அந்த குழந்தைகள் எல்லாம் பாக்குறப்போ ரொம்ப யதார்த்தமா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசர்லாம் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு பேசுறாங்க. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த காடு அப்படிங்கிறது விலங்குகள் நடமாட்டம் அதிகமா இருக்கு. அதை தாண்டி ராஜநாகம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலைப்பகுதி, அது பெரிய காடு. சோ அந்த காட்டுக்குள்ள எப்படி இவங்க வந்து இவ்வளோ நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம, எந்த ஒரு பாம்போட சீண்டுதலும் இல்லாம இவங்க இவ்வளோ வந்து பாதுகாப்பா இருந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இததான் வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த பெண்மணி வந்து ரஷ்யால இருந்து இங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு வந்து ஆன்மீகத்திலும் சரி, தியானம், யோகா இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் அதீத நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்ணா இருந்திருக்காங்க. பொதுவா நமக்கே தெரியும், ஆன்மீகத்துக்கு சிறந்த இடம் அப்படின்னா அது வந்து இந்தியா தான். உலகத்துல நிறைய நாடுகள் இருக்கு, நிறைய கோவில்கள் இருக்கு, ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு சிறப்பான வழிபாடுகள் இருக்கும். இருந்தாலும் பாரம்பரியமான கலாச்சாரமான வழிமுறைகள் நடைமுறைகள் இருக்கு கோவில்கள்ல அப்படின்னா அது வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு அப்படின்றது தான் உண்மை. அதனாலதான் நிறைய வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு ஆன்மீக சுற்றுலா வருவாங்க. நார்மலா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய சிற்பங்கள் எல்லாம் வந்து பார்க்க வருவாங்க, கோவில்களை பார்க்க வருவாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்தியா வந்து ஆன்மீகத்துக்கு அமைதிக்கு பேர் போன ஒரு இடம் அப்படின்னு வந்து அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க இந்தியாவிலே செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்குல இங்க வந்திருக்காங்க. ஆனா நம்ம போய் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடியும் வந்து அந்த ராம தீர்த்த மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குகையில வந்து ஆல்ரெடி தியானம்லாம் அவங்க பண்ணிட்டு போயிருக்காங்க. அதனால அதே நம்பிக்கையில இருந்தவங்க, அதே நினைப்புல இருந்தவங்க நம்ம இங்கேயே போய் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அவங்க இவ்வளோ வருஷம் தலைமறைவா வாழ்ந்திருக்காங்க. வெளியில இருந்தா கண்டிப்பா போலீஸோ இல்ல கவர்மெண்ட்டோ கண்டுபிடிச்சிரும் அப்படின்றதுக்காக ஒரு பாதுகாப்பு தேடி அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு அந்த காட்டுக்குள்ள போய் அவங்க வாழ்ந்திருக்காங்க. காட்டுக்குள்ள அவங்க வாழ்ந்திருக்காங்க ஓகே. ஆனா எப்படி இந்த விலங்குகள் கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க இவ்வளோ தைரியமா அங்க இருந்திருக்காங்க. அந்த 2 குழந்தைகளையும் அவ்வளோ அழகா எல்லா நல்லது கெட்டதையும் சொல்லி தான் வளர்த்திருக்காங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட எந்த ஒரு சொகுசையும் பார்த்தது கிடையாது அந்த குழந்தைகள். செல்போன், டிவி, ஏசி இந்த மாதிரி எந்த ஒரு சொகுசையும் அந்த குழந்தைங்க பார்க்கல. ஆனா அவங்களோட வயதுக்கு எவ்வளோ அறிவு தேவையோ அது எல்லாமே அவங்களுக்கு நார்மலா தான் இருக்கு. அந்த பெண் குழந்தைகளை அவ்வளோ அழகா எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து தான் வளர்த்திருக்காங்க. ஸோ காலையில வந்து தியானம்
தியானம் பண்ணணும், புக்கு படிக்கணும், யோகா படிக்கணும், டிராயிங் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அந்த குழந்தைகளுக்கு அந்த பெண் வந்து அழகா சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து போலீஸ் கேள்விகள் கேட்டுட்டே இருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் கணவரை பத்தியோ குழந்தைகளோட அப்பாவை பத்தியோ எதையும் நீங்க வந்து கேட்காதீங்க, அதை நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா. ஆனா நான் எதுக்காக இங்க வந்தேன் அப்படின்னா, ஒரு ஆன்மீக சுற்றுலாக்காக தான் வந்தேன். தியானம் பண்றது, யோகா பண்றது, இந்த மாதிரி ஆன்மீக வழியில போறது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால இங்க வந்தேன். வந்த இடத்துல எனக்கு இந்த 2 குழந்தைகளும் இந்தியாவில தான் பிறந்தாங்க. ஆனா அதோட டீட்டெயிலும் நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சூழ்நிலை எங்கேயுமே அமையல. அதனால நான் பாதுகாப்பான இடத்தை தேடிட்டு இருக்கிறப்ப தான் நான் ஏற்கனவே இங்க வந்து தியானம் பண்ணிட்டு போயிருக்கேன். அந்த இடம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதனால நான் என் குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு ஒரு சில மாதங்களா தான் அந்த காட்டுக்குள்ள இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பெண் வந்து வாய் திறந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆபீசர், அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணையும் அந்த குழந்தைகளையும் மீட்டு ஒரு ஆசிரமத்துல கொண்டு போய் தங்க வச்சிருக்காங்க. ஆனா அங்க வந்து அந்த பெண்ணுக்கு இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களோட போன்ல இருந்து மெசேஜ் இன்னொரு ரிலேஷனுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்க வந்துட்டு காட்டுக்குள்ள பாதுகாப்பா இருந்தோம். ஆனா இப்போ நாங்க இருக்கிற இடம் எங்களுக்கு பாதுகாப்பானது மாதிரி தெரியல. இங்க வந்து மனிதர்களோட இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இங்க வந்து புல்தர கிடையாது, வானத்தை பார்க்க முடியல, அருவி சத்தம் கிடையாது, மண்ணு இல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க இல்ல. எனக்கு இதெல்லாம் தான் அங்க பிடிச்சிருந்தது. காலையில எந்திரிச்சதும் அந்த அருவி சவுண்டு, பறவைகள் சவுண்டு, இந்த மாதிரி விஷயத்தோடவே எனக்கு வாழ்ந்து பழகிட்டதுனால எனக்கு இங்க வந்து இருக்கிறது ஜெயில்ல இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஆசிரமத்துல தங்கி இருக்கிறது ஜெயில்ல இருக்கா மாதிரி இருக்குன்னு அந்த பெண் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த குழந்தைகள் வந்து இந்த எல்லா லக்ஸரியும் பார்த்ததுக்கு அப்புறமா வேற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. அதாவது சில்லுன்னு காத்து வருது, ஏசி காத்து பார்த்ததுக்கு அப்புறமா பெட்ல வந்து படுக்கிறப்போ ரொம்ப எகிரி குதிச்சு விளையாடி அவ்வளோ ஹாப்பியா இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த குழந்தைகள் வந்து வித்தியாசமா பார்த்திருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பெண்மணி கிட்ட வந்து என்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா, அந்த காட்டுக்குள்ள நீங்க என்ன சாப்பிட்டீங்க, குழந்தைங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுத்து வளர்த்தீங்க, எப்படி வந்து உங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வாரத்துல ஒரு 2-3 நாள் நான் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு வருவேன். அங்க வந்து கடைங்கள்லாம் இருக்கு. அங்கதான் ஒரு சில தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நான் வந்து வாங்குவேன். கோவில்ல வந்து அன்னதானம் அதெல்லாம் கொடுப்பாங்க, அதையும் நான் வந்து வாங்கிட்டு போவேன். அப்படி கோவிலுக்கு வரும்போது என்னோட செல்போனையும் சார்ஜ் போட்டுக்குவேன். இது எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் என் வீட்டுல வச்சுக்கிட்டு என் குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து பாதுகாப்பா வச்சு அது மூலயமா அவங்களுக்கு வந்து நான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது அந்த குகையிலே வந்து ஒரு சில தேவையான ப்ரொவிஷன்ஸும் இருந்திருக்கு, பாத்திரங்கள் இருந்திருக்கு. ஸோ அங்க வந்து உடுப்பி கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட சாமி போட்டோஸ் இருக்கு. அதை வச்சுதான் அவங்க ரெகுலரா அங்க பூஜை பண்ணியிருக்காங்க, தியானம் பண்ணியிருக்காங்க, யோகா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா ஈடுபாடுகள்லையும் அவங்க வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆன்மீகம், இறை நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலதான் இவங்க இவ்வளவு அளவுக்கு பாதுகாப்பா ஏதோ ஒரு சக்தி அவங்கள காட்டுக்குள்ள பாதுகாத்திருக்கு அப்படின்னுமே சொல்லப்படுது. அந்த போலீஸ் ஆபீசரும் சரி, ஃபாரஸ்ட் ஆபீசரும் சரி, அவங்க கிட்ட கேட்டிருந்தாங்க, இங்க நிறைய பாம்புகள் இருக்குன்றது நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், நாங்களே இது உள்ள வர்றதுக்கு ரொம்ப பயப்படுவோம், ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு வந்துட்டு போயிடுவோம். ஏன் அப்படின்னா சுற்றுலா பயணிகள் யாராவது இங்க வந்திருக்காங்களா, மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்றத பாக்குறதுக்காக, அவங்களை எச்சரிக்கிறதுக்காக நாங்க வாரம் ஒரு முறை இதுக்குள்ள வருவோம், அதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு வருவோம் போவோம், ஆனா நீங்க எப்படி இவ்வளவு நாள் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி சொல்றாங்க, விலங்குகள் கூடவும் பாம்புகள் கூடவும் இருக்கிறதே நாங்க பாதுகாப்பா நினைக்கிறோம், வெளியில வந்து இந்த மனிதர்களை பார்க்கும்போதுதான் எங்களுக்கு பயமாவே இருக்கு. ஏன் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் நான் அந்த காட்டுக்குள்ளவே போனேன். அந்த காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நான் அவ்வளோ நிம்மதியா இருந்தேன். என் குழந்தைங்களோட நிம்மதியா என்னால இருக்க முடிஞ்சது, அந்த குழந்தைகளை நல்லபடியா வளர்க்க முடிஞ்சது. இதே நான் வெளியில இருந்தேன் அப்படின்னா பல கஷ்டங்களுக்கு ஆளாகி இருப்பேன். இந்நேரம் உயிரோட இருந்திருப்பேனா இல்லையானே எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு என்னோட லைஃப் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பெண் வந்து சொல்றாங்க. இந்த விஷயம் அங்க இருக்க அத்தனை பேரையும் அவ்வளோ ஒரு ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. இது எல்லாமே எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் முன்னாடியா இல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியா அப்படின்னா கேட்டா கிடையவே கிடையாது. இப்போ லாஸ்ட் சனிக்கிழமை இது நடந்திருக்கு. சனிக்கிழமை அவங்கள மீட்டுட்டு வந்து ஒரு ஆசிரமத்துல நைட்டு தங்க வச்சிருக்காங்க. அந்த பெண் வந்து ஞாயிற்றுக்கிழமை தன்னோட போன்ல இருந்து ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி எனக்கு இங்க எந்த வசதியும் இல்லை, மனிதர்களை பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜும் அனுப்புறாங்க. அதை தொடர்ந்து இப்போ இந்த 2-3 நாளா போலீசார் இதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு எப்படி பணம் கிடைச்சது, இவங்க என்ன வேலை பார்த்தாங்க, இவங்க வந்து ப்ரொவிஷன் பொருள்லாம் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கான பணம் எங்க இருந்து வந்தது, இந்த மாதிரி பல கோணங்கள்ல போலீசார் வந்து முழுக்க முழுக்க அந்த பெண்ணை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திரும்பவும் அந்த பெண் வந்து அவங்களோட நாட்டுக்கே போக விரும்புறாங்களான்னு கேட்டா அவங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கர்நாடக அரசு அவங்களே தன்னோட சொந்த செலவுல அந்த பெண்ணையும் அந்த குழந்தைகளையும் அவங்களோட நாட்டுக்கு அனுப்புவாங்களா, இல்ல அவங்க நாட்டுல இருக்கிறவங்க இவங்கள கூப்பிட்டுக்குவாங்களா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் தெரியல. பட் இவங்க போக
போகணும் அப்படின்னு நினைச்சா கூட இவங்க சொந்த செலவுல தான் அந்த நாட்டுக்கு இப்போதைக்கு போக முடியும். ஏன் அப்படின்னா இந்த விஷயத்துக்கு வந்து கவர்மெண்ட் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணாது. இவங்க இல்லீகலா 8 வருஷத்துக்கு கிட்ட இந்தியாவுல தங்கி இருக்காங்க. என்ன ஏதுனே தெரியாம நிறைய விஷயங்கள் இப்ப வரைக்கும் மர்மமாவே இருக்கு. எதுக்குமே அவங்க வந்து பெருசா வாய் திறக்கல. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அவங்க வந்து வெளியில ஓப்பனா சொல்லியிருக்காங்க. இன்னும் என்னென்ன அவங்க வந்து சொல்லுவாங்க, இன்னும் இது குறித்த விசாரணை எப்படி நடக்கும் அப்படின்றது, இன்னும் அந்த பெண் கிட்ட இருந்து என்னென்ன பதில்கள் வரப்போகுது, இது விசாரணை குறித்து இன்னும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படின்றது இன்னும் நமக்கு வந்து போக போகதா தெரியும். கண்டிப்பா நான் அதையும் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ தனியா காட்டுல ஒரு பெண் வாழ்ந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தினமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.